வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு எங்கள்ட வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது. இன்றைக்கு வந்து நாங்கள் அரிசி மாவு வந்து திரித்து வறுக்க போகிறோம். அதுக்குத்தான் இதில் வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, இதில் வந்து தீட்டாத அரிசி வந்து 5 கிலோ, தீட்டு பச்சை வந்து 10 கிலோ எடுத்துருக்குறோம். இந்த 3 டைம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஊற வச்சு திரித்து வறுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் வந்து அரிசி மாவு வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இங்கே விறகு இருக்குது, சிரட்டை வச்சு எல்லாம் வறுக்க போகிறோம். அப்படி ஸ்ரீலங்காவில் வறுப்போமோ அதே போல் இங்கே வறுத்தெடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க, முதல்ல வந்து அரிசியை வந்து கழுவி ஊற விடுவோம். இப்போ வந்து அரிசி கழுவுறதுக்கு வந்து தண்ணி எடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லா அரிசியை வந்து வடிவாக கழுவிட்டு தான் ஊற விடணும். நல்லா சூப்பர் கலராக இருக்குது தண்ணி வந்து இந்த சட்டியில் வந்து பார்க்கும்போது. பாருங்க எப்படி இருக்கு அந்த கலர். இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது வந்து அரிசியை வந்து கழுவி எடுக்க போகிறோம். நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும். ஒரு 3 தரத்துக்கிட்ட வடிவாக கழுவணும். கழுவி போட்டு ஊற வைக்கணும். நல்ல வடிவாக இந்த தண்ணியை வந்து நான் வந்து சேமித்து எடுக்கிறேன் வந்து வாழை கன்றுகளுக்கு விடுறதுக்காக. இன்னொருக்கா கழுவுவோம். வந்து 3வது தரம் இந்த அரிசியை வந்து கழுவியாச்சு. நீ வந்து தண்ணி விட்டு ஊற விடணும். எப்படி வந்திருக்கண்டு இதையும் வடிச்சிட்டு இதை வந்து தண்ணி விட்டு ஊற விடுவோம். பாருங்க, நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இனி வந்து தண்ணி விட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறேன். ஒரு 2 மத்தியாலும் ஊற வைக்கணும். இப்போ மற்ற அரிசியையும் கழுவி போட்டு ஊற வைக்க காட்டுறேன். அடுத்தது வந்து இப்போ வந்து தீட்டு பச்சை அரிசியை வந்து கழுவி எடுக்க போகிறேன். இதை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். மொத்தமாக வந்து நான் 15 கிலோ அரிசியில் வந்து அரிசி மாற்றி வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் வந்து அரிசி மாவு வந்து வீட்டிலேயே செய்கிற. நாங்கள் கடையில் வந்து வாங்குறதில்ல. இதை வந்து வடிவாக கழுவி போட்டு ஊற வைக்க பார்ப்போம். நாங்கள் வந்து 3 அரிசியுமே வடிவாக கழுவி எடுத்துட்டோம். இது வந்து இதை ஊற வைக்கணும். அதுக்கு வந்து தண்ணி விட்டு ஊற வைப்போம். தண்ணி வந்து மேக்சிமம் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு ஊற விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியும் வந்து நல்ல வடிவாக கழுவி ஊற வச்சிருக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு பிறகு அரிசியை வந்து திரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 2 மணி நேரம் ஊறிட்டுது. நீ வந்து இதை வடித்து எடுத்து வைக்கணும். வந்து நான் இதால் தான் வடித்து எடுக்க போகிறேன். இப்படி வந்து வடித்து எடுத்து வந்து சட்டியில் போடுவோம். இப்போ வந்து எல்லா அரிசியையும் வடிவாக வடிச்சிட்டு காய உடைக்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அரிசியுமே நல்ல வடிவாக வடித்து எடுத்துட்டேன். இனி வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் உலர வைக்கணும். கொஞ்சம் உலர வச்சுட்டு நாங்கள் வந்து திரிச்சு எடுக்கணும். இப்போ அதுக்கு வந்து
தண்ணி வந்து ஏற்கனவே இதில் வடித்தபடியால் எப்படியும் தண்ணி இருக்கும். இப்படி ஒரு பின்னுக்கு ஒரு கட்டையோ என்னவோ வச்சு இதை வந்து சரிச்சு விட்டீங்கன்னா இருக்கிற தண்ணி வந்து லைட்டாக ரங்கும் கீழே. இப்படி எல்லாத்துக்கும் கட்டையை வைப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி கட்டை வச்சுட்டோம்னா மேலே வந்து தண்ணி நிற்காது. நல்ல வடிவாக கீழே ரங்கம் தண்ணி. அரிசியும் முடக்கட நாங்கள் வந்து 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா வடிவாக இப்படி வந்து கலந்து விடுவோம். அப்போ தான் வடிவாக காஞ்சி வரும். இப்போ பாருங்க, நல்ல வடிவாக அரிசி வந்து உலர்ந்துட்டுது. நான் வந்து கட்டை வச்சிருந்தேன். நான் பின்னால் கொஞ்சம் உயர்த்தி விட்டுருக்கேன் சட்டியை வந்து. பாருங்க இவ்வளோ தண்ணி வந்துருக்கண்டு. இந்த பாருங்க, இது இப்படியே நாங்கள் இது சரிக்கா விட்டுருந்தோம்னா இதில் வந்து தண்ணி வந்து இப்படியே உள்ளே இருக்கும். சரித்து வச்சோம்னால் தண்ணி வந்து வரும். அதே போல் தான் எல்லா சட்டியிலையும் வந்து இந்த அரிசியும் பாருங்க. இந்த அரிசியும் பாருங்க இப்படி தண்ணி வந்திருக்கண்டு. தண்ணி வந்து இப்போ மேலே நிற்காம கீழே இறங்கிட்டுது. இப்படி கட்டையை வச்சு பின்னுக்கு சட்டியை கொஞ்சம் உயர்த்தி விட்டோம்னால் அரிசி வந்து குயிக்காக உலர்ந்துடும். இப்போ வாங்க நாங்கள் வந்து உலர்ந்த அரிசி எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு திரிச்சு எடுப்போம். மிக்சியில் இது ஒரு பெரிய மில் மாதிரி வந்து சின்னனா வேண்டி இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து அரிசி வந்து திரிச்சு எடுக்க போகிறேன். பாருங்க இப்படி இருக்கண்டு. இல்லை கிட்டத்தட்ட 3 கிலோ வந்து நாங்கள் திரிச்சு எடுக்கலாம். இது கிட்டத்தட்ட மில் மாதிரி தான். ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அரிசி வந்து மாவாக அடித்து தந்துடும். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இப்போ அரிசியை போட்டு திரிச்சு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து போடுவோம். வந்து அரிசியை வந்து வச்சு அரிசி போட்டாச்சு. இப்போ இதை வந்து வடிவாக மூடி விடணும். வடிவாக மூடியாச்சு. இப்போ பாருங்க எப்படி வந்து அடிச்சிருக்கிறோம். பாருங்க இப்படி வந்து நல்ல வடிவாக மா வந்து பட்டை அடிபட்டுருக்கண்டு. பாருங்க நல்ல சூப்பராக அடிபட்டுருக்குது. 2 நிமிஷத்துலேயே நல்ல வடிவாக மா வந்து அடிச்சு தரும். அப்படி ஒரு சூப்பரான கிரைண்டர் தான். கிட்டத்தட்ட மில் மாதிரி தான் இது இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வந்து இதை அந்த மாவை வந்து நாங்கள் அரிச்செடுக்கணும். இப்போ வந்து 2ஆம் முறையும் வந்து போட்டிருக்கிறோம். மாவாக்கி தருவதற்கு பார்ப்போம். இவர்தான் மா வந்து கிரைண்டரில் அடித்து தர்ற ஷெஃபு. இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் ஒரு 2-3 பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியாச்சு. பாருங்க எப்படி வந்து மா வந்திருக்குன்னு பாருங்க. நாங்கள் வந்து கூட போட்டுட்டோம். பாருங்க இப்படி சூப்பராக வந்திருக்குது. இப்படி ஒரு மிஷின் இருந்தால் ஈஸியாக நாங்கள் வந்து வீட்டிலேயே அரிசி மாவு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் அடிச்செடுக்கணும். அதுக்கு முதல் நான் அரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து இந்த கிரைண்டர் வந்து அடித்து தந்துருக்கணும் மாவை. பார்த்தீங்கன்னா நான் வந்து மா அரிக்க போகிறேன். நாங்கள் இப்படி பட்டா வந்திருக்கண்டு.
இப்படி வந்து இப்போ 15 கிலோ மாவை நாங்கள் வந்து திரித்து அரைக்கணும். இப்போ வந்து எல்லாத்தையும் வடிவாக அரிச்சு போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏனென்றால் நான் இப்படி அரிச்சு கொண்டிருக்கிறத உங்களுக்கு காட்டினாண்டா டைம் வந்து கூடவா இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் ஃபுல்லாக அரிச்சிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னால் நல்ல பட்டா வந்து அரிச்சிருக்கிறேன். இது வந்து இடியப்பமா. இது வந்து கொஞ்சம் பெரிய கனரத்தில் அரிச்சு வச்சிருக்கிறேன். இது வந்து புட்டுக்கு. இது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வறுத்து எடுக்கணும். இப்போ வந்து மா எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இனி வந்து நாங்கள் இதை வந்து கொண்டு போய் ஒரு அடுப்பில் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பு வந்து ரெடி ஆயிட்டுது. உரகெல்லாம் வச்சிருக்கிறோம். இது வந்து அடுப்பை கொளுத்துவோம். கொளுத்த போகிறோம். அடுப்பு கொளுத்துறதுக்கு வந்து இந்த வெள்ளை கற்பூரம் மாதிரி ஒன்று இருக்குது இங்கே, அதுதான் வைக்கிறோம். இது வந்து அடுப்பு கொளுத்துற வந்து ஈஸியாக இருக்கும் இதை வச்சு கொளுத்தினால். இப்போ வந்து அடுப்பு கொளுத்தியாச்சு. இனி வந்து காய்ச்சியை வந்து இதில் வைப்போம். இப்போ வந்து அடுப்பு வந்து கொளுத்தியாச்சு. பாருங்க, அடுப்பு வந்து எரிஞ்சோன்னு இருக்குது. காய்ச்சி வந்து சூடாகட்டுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் மாவை போட்டு வறுத்தெடுப்போம். இப்போ வந்து சட்டி வந்து சூடாகிட்டுது. இனி வந்து மாவை போட்டு வறுத்தெடுப்போம். ஒரு அடுப்பில் வந்து மாவு வறுத்து எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து அடுப்பு வந்து அளவான சூட்டுலான்னு விட்டுருக்குறோம். நல்லா எரிய விட இல்லை. ஏன்னா மாவு வந்து வறுத்ததுக்கே எரிஞ்சிடும், அதனால் லைட்டாக எரியுது. இப்போ வந்து கைவிடாமல் நல்ல வடிவாக கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு மாவு வந்து எரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட இதை வந்து நல்ல வடிவாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் வந்து வறுத்து எடுக்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா அமர்த்தி பார்க்கும்போது வந்து உடையக்கூடாது. மாவின் கட்டி வந்து உடையாமல் இருக்கணும். அப்போத்தான் பதம் வந்து சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருக்கும். மாவு வந்து வறுத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு இப்படி வந்திருக்கண்டு மேலே வடிவா வறுபட்ட மாதிரி தண்ணி எல்லாம் வந்து இல்லாமல் நல்லபடியாக வறுபட்டு இருக்குது. இது ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம். இப்போ வந்து கட்டி வந்து லைட்டாக உடையுது. இது உடையக்கூடாது, அது வரைக்கும் வறுத்து எடுக்கணும். வந்து கொஞ்சம் நேரம் வறுப்போம், வறுத்துட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வறுத்துட்டேன். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. இந்த குருணி வந்து நல்ல வடிவா அமர்த்தப்படாம இந்த கொஞ்சம் ரஃபா இருக்குது. இனி வந்து பதம் வந்து ஓகே ஆயிட்டுது. இனி வந்து இறக்குவோம். மாவு வந்து நீ இறக்குவோம். ரெடி ஆயிட்டுது. பாருங்க இப்படி வந்து வறுபட்டு வந்திருக்கண்டு. வந்து மற்ற மாவையும் போட்டு வறுத்தெடுப்போம். இப்போ வந்து அடுத்த மாவை வந்து போடுவோம். இப்படி எல்லா மாக்களையும் நாங்கள் வறுத்தெடுக்கணும். கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் தேவை இது வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு அடுப்பில். இதையும் வறுத்தெடுப்போம். வறுத்தெடுத்துட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க நல்ல வடிவாக வறுத்து கொண்டிருக்கிறோம். இது 2வது தடவை. இப்போ வந்து மா வந்து இன்னும் ஒரு
2 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு நிப்பாட்டுவோம். இப்போ பாருங்க, அடுத்த தினமும் நாங்கள் வந்து வறுத்து எடுத்துட்டோம். நல்ல வடிவா வறுபட்டுட்டது. இப்போ இதையும் வந்து சட்டியில் வந்து போடுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக் கொண்டு காட்டித்தர போகிறேன். இப்போ பாருங்க, எல்லா மாவுமே நாங்கள் வந்து வறுத்து எடுத்துட்டோம். இது இருக்குது. நீ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு இப்படியே அரைச்சி எடுக்க போகிறோம். ஏனென்றால் அரிச்சா மாவு வந்து சொரசொரப்பு தன்மையாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து வறுத்தமா, இதை வந்து இப்படி பிடிச்சா உடையும். பாருங்க இப்படி இருக்கண்டு பிடிபடாது. அதே போல் உங்களுக்கு வந்து மாவை வந்து மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு காட்டுறேன் எப்படி வருதுண்டு. இது பார்த்தீங்கன்னா வறுத்தமா நாங்கள் அரிக்காமல் அப்படியே திரிச்சு எடுக்கிறோம். பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. நல்ல சாஃப்டா வரும் இந்தம்மா. நீங்கள் திரிச்சிங்கண்டா அரிக்காமல். பாருங்க இப்போ வந்திருக்குது. இந்த மாவை வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிச்சு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கண்டு. பச்சை மா எப்படி இருக்குமோ அதே போல் வறுத்ததுக்கு பிறகு மா வந்து வந்திருக்குது. நீங்கள் உடைச்சி விட்டால் உடையும். இதே வந்து நீங்கள் திரிக்காம இருக்கிற மாவை வந்து இப்படி பிடிச்சிங்கண்டா இப்படி நிற்காது. அதனால தான் நல்ல வடிவாக இப்படி திரிச்சிட்டு புட்டு வெடியப்பம் அவிச்சு பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்கும். தனி அரிசி மாவிலேயே நீங்கள் வந்து புட்டு வெடியப்பம் அவிக்கலாம். அதுவும் கோதுமை சேர்க்காமல். அதுக்காகத்தான் இந்த டெக்னிக்கை வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போ வந்து நாங்கள் எல்லா மாவையும் அடித்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுவோம். பார்த்தீங்களோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் காணுமே இல்லை? ஓகே, இதெல்லாம் நான் கட் பண்ணால் வீடியோவில் போடுவேன். நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நாங்கள் இந்த மாவை வந்து மிச்சம் இருக்கிற மாவை வந்து திரிச்சு எடுக்க போகிறோம். அரைக்கிறத விட திரிச்சு எடுக்கிறது சரியான ஈஸியான வேலை. நீங்கள் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இடியப்பத்துக்கு சின்ன கண்ணாடி அரைச்ச மா ஃபுல்லாக திரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து புட்டு மா வந்து திரிச்சு கொண்டிருக்கிறோம். புட்டு மா வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாடிட்டாலே அரைச்சினான். இதில் கொஞ்சம் குருணி கூட இருக்குது. அதில் வந்து இடியப்பத்துக்காக நல்லா பட்டை அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து இதை பார்ப்போம். இப்படி நாங்களே எங்களோட கையால் வந்து வீட்டிலேயே செய்து மா வந்து ரெடி பண்ணினோம் என்றால் எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்களும் விரும்பினால் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.